ஹலோ ஃபோக்ஸ், இனி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா வெண்டைக்காய் பச்சடி. இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி. வாங்க எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 4 மீடியம் சைஸ் தக்காளி, 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 3 பச்சை மிளகாய் காரத்துக்கேற்ப, 5-6 பல்லு பூண்டு, 6 வெண்டைக்காய், உப்பு. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு அதில் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, வெண்டைக்காய் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா பாயில் ஆகணும். பாயில் ஆனதுமே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வெண்டைக்காய், வெங்காயம், பச்சை மிளகாவை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம்ல பச்சை மிளகாய், அதை கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. கூடவே நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்கோம்ல தக்காளி, பூண்டு, அதையும் சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சியில் பேஸ்ட் அளவுக்கும் அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சிறிதளவு கடுகு, சீரகம், உளுந்து, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது கூட நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம்ல வெண்டைக்காய், வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிவிட்டு உப்பு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போது வெண்டைக்காய் பச்சடி ரெடி. இந்த பச்சடி இட்லி, சப்பாத்தி, தோசை அண்ட் ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்களோட கீயும் மையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பாய்.